நியூஸ் பிஎம் நேயர்களுக்கு வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி வட்டம் பெத்திக்குப்பம் பஞ்சாயத்து சாமிரெட்டி கண்டிகையில் வசித்து வந்தவர் சுசிலாம்மாள். அவர் கடந்த 1982 வருடம் 96 சென்ட்டும் 1985 வருடம் 94 சென்ட்டும் மொத்தம் 1 ஏக்கர் 90 சென்ட்டை கணேசன் மற்றும் ஏழுமலையிடமிருந்து வாங்கியுள்ளனர். 2012 ஆண்டு சுசிலா என்பவர் உடல்நலக்குறைவால் காலமானார். அதன் பிறகு கணேசன் மற்றும் ஏழுமலையின் வாரிசுதாரர்கள் பிரபு, தியாகு மற்றும் ஜகன் ஆகியோர் அவர்களின் பெற்றோர்கள் விற்பனை செய்த நிலத்தை 1.90 சென்டில் 37 சென்ட் நிலத்தை அபகரிப்பு செய்து 2017 ஆண்டு போலியான பத்திரப்பதிவு செய்துள்ளதாக சுசிலாம்மாளின் வாரிசுதாரர்கள் கூறுகின்றனர். இது தொடர்பாக 2024 ஆண்டு டிசம்பர் மாதம் கும்மிடிப்பூண்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் எங்களின் நிலத்தை சரியான ஆவணத்தின் அடிப்படையில் விசாரணை செய்து தியாகு மற்றும் ஜெகன் என்பவரிடமிருந்து தங்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று புகார் மனு அளித்துள்ளனர். மேலும் சுசிலாவின் வாரிசுதாரர்கள் அப்பகுதி நில அளவையாளர் மூலம் நிலத்தை அளவீடு செய்வதற்காக 2025 ஆண்டு ரூபாய் 75,000 பணம் கொடுத்துள்ளார். அதை பெற்றுக்கொண்ட அவர் அரசாங்கத்திற்கு கட்டணம் ஏதும் கட்டாமல் தன்னிச்சையாக தவறான முறையில் அவர்களுக்கு சாதகமாக சர்வே செய்துள்ளார் என்று குற்றம் சாட்டினர். இது சம்பந்தமாக சர்வேயரை அலைபேசி மூலம் அழைத்து நாங்கள் கொடுத்த பணத்தை கொடுக்காவிட்டால் புகார் கொடுப்பேன் என்று பாதிக்கப்பட்ட தரப்பினர் கூறியுள்ள நிலையில் ரூபாய் 50,000 நேரடியாக வந்து தந்துள்ளனர். இதற்கு ஒரு தீர்வு வருமா என்று மன உளைச்சலில் இருந்த குடும்பத்தினர் நேற்று பொன்னேரி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு வழங்கியுள்ளனர். அந்த மனுவில் சுசிலா என்பவர் பணம் கொடுத்து வாங்கிய நிலத்தை விற்ற உரிமையாளரின் வாரிசுதாரர்களை ஏமாற்றியுள்ளதாகவும் இது தொடர்பாக முன்னதாக அளிக்கப்பட்ட புகார் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தனர். இந்த மனுவை பெற்ற சார் ஆட்சியர் உடனடியாக கும்மிடிப்பூண்டி வட்டாட்சியரை தொடர்பு கொண்டு புகார் மனுவின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதன் அடிப்படையில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் 30/7/2025 மாலை 4 மணி அளவில் வட்டாட்சியர் முன்னிலையில் இது குறித்து விசாரணை நடைபெறும் என்று வட்டாட்சியர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. பஞ்சாயத்துலேருந்து நாங்கள் வந்துருக்கோம். கும்மிடிப்பூண்டி தாலுக்கா சரிங்களா. அதில் வந்து எங்கள் ஆயா வந்து 1982 96 சென்ட்டும் 85 94 சென்ட்டும் வாங்கியிருக்காங்க. மொத்தம் 1 ஏக்கரா 90 சென்ட் வாங்கியிருக்காங்க. அது வரையும் அவங்க 2011 இருந்த வரையும் எந்த பிரச்சனையுமே வராமல் இருந்தது. 2011 எங்கள் பாட்டி இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் 12 இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை வந்தது. எங்கள் அப்பா கொஞ்சம் பார்த்து ஊரில் மதிசெல்லாம் வச்சு பேசும்போது சரி காம்ப்ரமைஸாக ஆனாங்க. எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் அவர்கிட்ட வாங்கினவங்ககிட்ட வந்து அவங்க எந்த டாக்குமெண்ட்டுமே இல்லை. இப்போ எங்கள் அப்பா இறந்தவொடனே மறுபடியும் பிரச்சனை 2017 வந்து அவங்க டாக்குமெண்ட் ரெடி பண்ணி பத்திரம் பண்ணியிருக்காங்க. அது எங்களுக்கு எங்கள் அப்பா வந்து 2023 இருந்தார். அது வரையும் எந்த பிரச்சனையும் இல்லை. 2019 ஒரு வாட்டி வந்திருக்காங்க, பட்டா பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க, இடம் பார்த்து பட்டா கொடுக்கறதுக்காக. அப்போ வந்து நாங்களாம் பிரச்சனை பண்ணி அவர் சர்வேர் ஒருத்தர் வந்தார். அவர் வந்து இந்த இடம் அவங்களுக்கு தான், இது ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போனது. மறுபடியும் இப்போ வந்திருக்காங்க 2025 வந்து எங்களுக்கு அளந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே வச்சோம். தனியாக வச்சு அளந்து கொடுத்துருங்க, எங்களுக்கு எவ்வளோ இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட 75,000 கொடுத்துருக்கோம். நாங்கள் மொத்தமாக அளந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பட்டாக்கு தனியாக நாங்கள் காசு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இப்போ என்ன சொன்னால் நாங்கள் மீடியாக்கெலாம் போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே இல்லை காம்ப்ரமைஸ் ஆகிக்கலாம், மிஷினுக்கு என்னவோ அது மட்டும் எடுத்துகிட்டு மீதி அமௌண்ட் நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி காம்ப்ரமைஸ் வந்திருக்காங்க. எங்களுக்கு என்னென்னா எங்கள் காசுலாம் பிரச்சனை, எங்களுக்கு எங்கள் இடம் வந்தால் போதும், மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் எங்களுக்கு தேவையில்லை. ஊர் வந்து சப்போர்ட் இல்லை, எல்லா ஊர் வந்து அவங்களும் சப்போர்ட்டாக தான் இருக்குது. எல்லா ஊரில் இருக்கவங்க தியாகன்றவர் வந்து அவங்க ஊர் அண்ணன் தம்பிங்க எல்லாருக்கும் அவங்களுக்கு அதை நாங்கள் ஊர்லேயும் கொடுத்துருக்கோம், தாலுக்கா ஆஃபீஸில் கொடுத்துருக்கோம். விஓ ஆஃபீஸில் தன்னேரின்னு சொல்லிட்டு திருப்பதின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் தான் முழுக்க காரணமே அவர் மட்டும்தான். நாங்கள் எதனா விஓ ஆஃபீஸ்க்கு எது போனாலுமே இவங்களுக்கு சொத்து இருக்குது, நாங்கள் ஒரு வேலை விஷயமா போனால் கூட இவங்களுக்கு சொத்து இருக்குது, ஃபஸ்ட்டு வெரிஃபிகேஷன் பண்ணோம், வீட்டை வந்து ஹவுஸ் விசிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காரணமே அவர் தான் பண்ணுறாரு. இவ்வளோத்துக்கு காரணமே இதில் இருக்கிறது வந்து விஓ ஆஃபீஸர் தல்லேரின்னு சொல்லி திருப்பதி, ஏகாம்பரம், ஏழுமலை இந்த 3 பேர் இருந்து தான் தாலுக்கா ஆஃபீஸில் எல்லா வேலையுமே பண்ணுறது. சப்போர்ட்டில் மட்டும்தான் இவ்வளோ டாக்குமெண்ட்டுமே ரெடி பண்ணியிருக்காங்க. அது வந்து இந்த இடத்த மட்டும் அவங்க இடத்த வச்சு இதில் பாகப்பிரிவினம் சொல்லிட்டு 28 பேருக்கு சேர்த்து பாகப்பிரிவினம் பண்ணியிருக்காங்க.